வெல்கம் டு ஆர்ஜி ஹோம்மேக்கர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டோரியோட சீரீஸ் 1 தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மள மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேர் ஆஃப்டர் மேரேஜ் இல்லைன்னா கிட்ஸ் பிறந்தப்பறம் எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஜாப்க்கு போக முடியாத சுச்சுவேஷன் வந்துடுது. குழந்தைங்கள பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா மேரேஜ்க்கு அப்புறம் வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிறதால ட்ராவல் பண்ணி போயிட்டு வீட்டையும் மேனேஜ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க மெயினாக நம்ம சேனலை இப்போ பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும். வெளியே போயிட்டு தான் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு இல்லாம வீட்டிலேயே கிட்ஸையும் பார்த்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியையும் மேனேஜ் பண்ணிட்டு அதே நேரம் நமக்கு பிடிச்ச வேலையை ஒரு பேஷன் அண்ட் டெடிகேஷனோட பண்றப்போ கண்டிப்பா உடனே இல்லாட்டியும் கொஞ்சம் மாசத்துலயே வெளியே போய் ஏர்ன் பண்றதை விட அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட நீங்க செய்யறப்போ கை மேல பலன் வரும்ன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதுக்கு நானும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் இந்த பார்ட் 1 வீடியோ. இதுக்கு நீங்கள் தர சப்போர்ட்டை பொறுத்து அடுத்தடுத்த சீரீஸும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்த 10th ஆர்டர் தான் இது. 2 வேறு கஸ்டமர் டார்க் சாக்லேட் ராகி ப்ரௌனி வித் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் டாப்பிங்ஸோட கேட்டிருந்தாங்க. நான் மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் தீர்ந்து போக வாங்கிட்டு ரீஸ்டாக் பண்ணிவிடுவேன் உடனேயே. இப்போலாம் டார்க் சாக்லேட் உடனே தீர்ந்து போயிடுது. ஸோ அது மட்டும் எப்போதும் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுக்கிறேன். என்ன மாதிரி ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட நீங்கள் வாங்கினா என்ன விதத்தில் உங்களுக்கு பெட்டர்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, நாங்கள் எப்படி பண்ணுறோம் என்னென்ன சேர்க்குறோன்னு சொல்கிற வீடியோலையே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கறதில்ல. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம். உங்களுக்கு ரெஃப்ரிஜிரேட்லாம் பண்ணாத ஃப்ரெஷ்லி பேக்டு ப்ராடக்டாக உடனே உங்கள் கையில் இது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஏன் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, முதல் விஷயம், இந்த 2 மாதத்தில் நான் எடுத்த ஆர்டரில் மைதா ப்ரௌனி ஒன்று தான் பண்ணி கொடுத்தேன். அதாவது நான் எடுத்த ஆர்டர்ஸ்லேயே வெறும் 1% மட்டும்தான் மைதா அண்ட் சுகர் சேர்த்து ப்ரௌனிஸ் கொடுத்தேன். அதுவும் கஸ்டமர் எனக்கு ஒரிஜினல் ரெசிபி தான் கண்டிப்பாக வேணும், ஸோ ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டாம், நாட்டு சர்க்கரை பாதி சுகர் பாதி அப்படின்ட்டு கூட அவங்ககிட்ட பேசிட்டு நான் அந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்தேன். ஸோ அந்த ஒரே ஒரு ஆர்டரை தவிர மற்ற எல்லாமே கஸ்டமைஸ்டு வீட் ராகி மில்லட் ப்ரௌனிஸ் தான் வித் பியோர் நாட்டு சர்க்கரையோட. இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, 2வது விஷயம், நான் இதுக்குன்னு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கேட்கறதில்ல. அதாவது சேம் மைதா ஒயிட் சுகர் ப்ரௌனிஸ் ரேட்டுக்கே தான் நான் இந்த மில்லட் ராகி வீட் ப்ரௌனிஸ் செஞ்சு கொடுக்குறேன். 3வது விஷயம் என்னென்னா, நட்ஸ் அண்ட் சாக்லேட் டாப்பிங்ஸும் நீங்கள் கேட்குற மாதிரி போட்டு தந்துடுவேன். அதுக்கும் நான் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பண்ணுறது கிடையாது. 4வது விஷயம், இப்போ சேம் மைதாலேயே எல்லா ஆர்டரும் பண்ணுறவங்க 2 கிலோ 4 கிலோ அப்படின்னு மொத்தமாக பீரியராக பண்ணிவிட்டு பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் கேட்குறத சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் எனக்கு ஒரே கஸ்டமரே 1/2 kg ராகி 1/2 kg வீட் அதுக்கப்புறம் 1/4 கிலோ மில்லட்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் சுகர் ஃப்ரீ ப்ரௌனிஸ் கூட கேட்பாங்க. நாட்டு சர்க்கரை கூட சேர்க்காம வெறும் சுகர் ஃப்ரீ மட்டும் போட்டு பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேலரிஸ் வேண்டாம் அப்படின்றதுக்காக. ஸோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நான் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தனித்தனியாக ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு கொரியர் போடுற அன்னைக்கு மார்னிங் தான் செஞ்சு தருவேன். அஷ்யூர்டு 1 day டெலிவரி ப்ராமிஸோட. இதில் உங்களுக்கு என்னங்க ப்ராஃபிட்? உங்களுக்கு எல்லாமே நஷ்டமாக தானே ஆகும், லாபமே இருக்காது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எனக்கு ப்ராஃபிட் தான் இது. கஸ்டமர் என்னோட ப்ரௌனிஸை சாப்பிட்டுட்டு தர இந்த ரிவ்யூஸ் தான் எனக்கு ப்ராஃபிட். கூடவே அவங்க அந்த டேஸ்ட்டுக்காக அகைன் அண்ட் அகைன் தர ஆர்டர்ஸும் தான். சேம் கஸ்டமர்ஸே எனக்கு 4-5 டைம் இந்த 2 மாதத்துலேயே ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் பெஸ்ட்டாக நம்மளை நம்பி வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணுன்ற ஒரு உந்துதல் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபட்ஜி மாய்ஸ்டி பட்டரி சாஃப்ட் கிரிங்கிள் டாப்டு சேம் டைம் ஹெல்தி ப்ரௌனிஸாக வேணும்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரௌனிஸ் பேட்டரை டின்னில் ஊற்றிட்டு மேலே இப்படி சாக்லேட்டை மலைச்சாரல் மாதிரி தூரப்போ கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கே, அது வேற லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பார்க்கறதுக்கே டெம்டிங்காகவும் இருக்கும். பாருங்கள் எப்படி கிரிங்கிள் டாப்போட பர்ஃபெக்ட் ஃபஜ்ஜியாக இருக்குன்னு. இதெல்லாம் நானே கையால் பட்டர் பேப்பர் ரேப் பண்ணி கஸ்டமருக்கு போட்டு விட்டுருவேன். டேமேஜ் இல்லாமல் போகிறதுக்காக பபிள் ரேப்பும் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி பேக்கிங்னு இல்லை, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மேரேஜ்க்கு அப்புறம் கூட வீட்டில் இருந்து எப்படி பண்ணலான்னு யோசித்து செய்ய ஆரம்பிங்க. அது டெய்லரிங்காக இருக்கலாம், கிளாத் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஆர்ட் ஒர்க்காக இருக்கலாம், ஆரி ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது கிராஃப்டாக இருக்கலாம், இல்லை கஸ்டமைஸ்டு கிஃப்டாக இருக்கலாம். அது உங்களோட சாய்ஸ், அவங்களோட ஐடியா. அதுக்கு என்னோட அட்வான்ஸ் விஷஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ
நீங்கள் மறுபடியும் எப்போ பார்க்கறனாலும் உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போயிட்டு லைக் வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக ஆர்ஜி ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.